ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சிக்கன் குழம்பு எவ்வளோ ஈஸியாக செய்யலாங்கிறத பார்க்கலாம். இப்போ அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் புதினா கொத்தமல்லி எடுத்திருக்கேன், 3 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன், சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ கடாயில் 3 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதில் 2 பட்டை 2 கிராம்பு மட்டும் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துட்டு இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். நான் மீடியம் சைஸில் தான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. உப்பு சேர்த்தா சீக்கிரம் வதங்கிடும், அதனால தான் சேர்க்குறோம். இதில் தக்காளி எதுவுமே நம்ம சேர்க்கல, வெங்காயம் மட்டும்தான். நல்லா அதை வதக்கி எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வதங்கிடுச்சு. இப்போ 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். அதுவும் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிடுவோம். இப்போ நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கிற சிக்கன் எடுத்து அதில் சேர்த்துக்கலாம். நான் மஞ்சள் தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அந்த வெங்காயத்து கூட நல்லா மிக்ஸ் ஆகணும். நல்லா சுற்றி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ சிக்கனுக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அந்த சிக்கனில் உள்ள தண்ணியுமே நல்லா வெளியில் வந்துடுச்சு. நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இப்போ 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துருக்கேன், 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் அளவு கரம் மசாலா. இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. சிக்கன் கூட அந்த மசாலா வந்து நல்லா இதாகணும். பாருங்கள், இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க மிளகாப்பொடியை. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். இதுதான் மெயினேவும். இது நல்லா ஊற்றி மிக்ஸ் பண்ணி அந்த பச்சை வாசனை போகணும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம புதினா கொத்தமல்லி சேர்த்துருக்கனால அந்த ஸ்மெல்லு வந்து சூப்பராக இருக்கும். மூடி வச்சுக்கலாம். இப்போ 5 நிமிஷம் கழிச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா கொதி வரும். சிக்கன் ரொம்ப வேகணும்னு அவசியமே இல்லை. பாருங்கள், நல்லா கொதி வந்துடுச்சு. இப்போ நம்ம மல்லித்தலை சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கலாம். சிக்கன் வாங்கினா ஒரு 20 நிமிஷத்துலேயே நம்ம செஞ்சிடலாம். டக்குன்னு செய்யக்கூடிய டிஷ்ஷு தான் இது. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.